வைத்தியசாலை இங்க ஷிஃப்ட் பண்றமே நிரந்தரமா இங்கதானா இல்ல கொஞ்ச நாளைக்கா? உண்மை தெரியற வரைக்கும் தானே. என்னைக்கு நான் டாக்டர் இல்ல சித்த வைத்தியர்னு தெரியுதோ அன்னைக்கே நம்ம பழைய வீட்டுக்கு போயிடலானே. என்ன சூரியனே? ஏன்பா தோப்பு பங்களால எல்லாத்தையும் இறக்கி வச்சியா இல்லையா? இல்ல சூரியனே, இப்பதான் வந்தோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். தம்பி தம்பி, எவனோ நெஞ்ச புடிச்சுக்கிட்டு பைக்ல வரான். என்ன கண்ண கத்திரிக்காய் அரைச்சு போட சொன்னேன், போட்டீங்களா? போட்டேன் தம்பி, கட்டும் போட்டேன். பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சிகாமணி அடிபட்டு இருக்காருல்ல, இவரோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரியப்பாவை காப்பாத்தினதுக்கு. இப்போ எப்படி சார் இருக்காரு? பரவாயில்லைங்க, இந்த அடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டிருக்கோம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க பெரியப்பா கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது பார்க்கலாமா சார்? அப்படிங்களா? சரி தூக்கிட்டு போங்க. பிடிங்க பெரியப்பா, பெரியப்பா. ஒன்றும் இல்லை. ஹலோ, நீங்க உங்க வேலையை பாருங்க. எங்க பெரியப்பா எங்க கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லைண்ணே, தலையில அடிபட்டு இருக்கு, அதான் கூட நான். வைத்தி, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத, ஒழுங்கா இலைய புடுங்குற வேலையை மட்டும் பாரு. டேய், இவங்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கேவலம் சித்த வைத்தியம். இவனை கோயில்ல போட்டிருக்கணும்டா, அங்க தப்பிச்சுட்டான். இப்போ போடுறா. யாருன்னே தெரியல தம்பி, கூலி பட ஆளுங்க, பணத்துக்காக என்ன கொல்ல பாக்குறாங்க தம்பி. சரி வாங்க, வண்டிக்குள்ள உட்காருங்க. என்ன சொன்ன? கேவலம் சித்த வைத்தியம் செய்யறவனா? பணத்துக்கா உயிர் எடுக்கிற ஒன்னை விட உயிரை காப்பாத்துறனா எவ்வளவோ மேல்டா. சித்த வைத்தியத்தை தவமா நினைச்சு செய்யறோம். எந்த தொழிலையும் கேவலமா பேசாத. நீ உயிரை எடுக்கணும்னு நினைக்கிற உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 207 எலும்பு, 5 லிட்டர் ரத்தம், 3 லட்சம் நரம்பு. உன் உடம்புல உயிர்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான்டா நீ மனுஷன். இல்லனா நீ வெறும் போனண்டா. சீ போங்கடா. அண்ணே, அந்த பெரியவரை கூட்டு உள்ள வாங்கண்ணே. சரி தம்பி. அப்பா, கேண்டீனுக்கு வந்து போற பழக்கத்தை இன்னியோட இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்பா? எது ஏப்பாவா? கடவுள் புண்ணியத்துல டாக்டர் மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. நீ படிக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாமா தெரியாம மறைக்கிறது? எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாமா. குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்க, பொண்டாட்டி மேல குழந்தை வந்தாலும் குழந்தைய வெறுக்க மாட்டாங்க. ஏன்பா? என்னடா? நான் வேணா டியூஷனுக்கு போய் இங்கிலீஷ் தெரியற அளவுக்கு படிக்கட்டுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த வயசுல படிச்சு கிழிச்சு உன்னை யார டாக்டருக்கு படிச்சேன்னு சொல்ல சொன்னது? நீ இப்படி சொன்னதுனால நம்ம பரம்பரை தொழிலை இடத்த மாத்த வேண்டியதா போச்சு. நந்தினி கிட்ட இந்த விஷயத்த மறைச்சுதாமா ஆகணும். நம்ம கேண்டீன் வச்சிருக்கிற விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சுச்சுன்னா வாழ்க்கை பாழாயிரும். ஒரு 4-5 இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி வச்சு சமாளிச்சுக்கடா. பாத்துப்பா, நீ டாக்டர் இல்லங்கிற விஷயத்த எவனாவது போட்டு கொடுத்துற போறானுங்க. அப்படி எவனாவது போட்டு கொடுத்தானோ அவனை போட்டு தள்ளிட்டு அப்பா உள்ள போயிருவோமா? பாரு, டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. நல்லா ஞாபகம் வச்சுக்க. பொண்ணு படிச்சவ, நீ படிக்காதவன்.
ஏதாவது திடீர்னு இங்கிலீஷ்ல கேட்டானா எப்படிமா சமாளிக்கிறது? எஸ் நோ 2 வார்த்தை மட்டும் அப்பப்ப சொல்லி நீ சமாளிச்சுக்க. எங்க சொல்லு. எஸ் நோ எப்படியா போட்டு சமாளிச்சிடறமா. சரி சரி, அவ வந்துட போறா. ஏதாவது வேலை இருந்தா பாருப்போ. அவ வந்தானே இந்த பணத்தை பேங்க்ல போட்டு சொல்லுங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஆமா நந்தினி. என்னத்த கையில பணம்? சிகாமணி இந்த பணத்தை பேங்க்ல கட்ட சொன்னா, கொஞ்சம் போய் கட்டிட்டு வந்துரு. என்னம்மா யோசிக்கிற? முன்னெல்லாம் ஆஸ்பத்திரியில நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது போய் கட்டிட்டு வருவாங்க. இப்பதான் ஆஸ்பத்திரி இடம் பத்தலன்னு வேற இடத்துக்கு மாத்திட்டோம்ல, அதான். சரிங்க அத்தை. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? போயிட்டு வர அத்தை. சரிம்மா. என்னடி ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? பரவாயில்லடி, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன. என்னடி? லதா, எங்க அத்தை நான் படிச்சவன்னு நினைச்சு கையில பணத்தை கொடுத்து பேங்க்ல கட்ட சொல்றாங்க. உனக்கே தெரியும் என் நிலைமை என்னன்னு. நீ ஏன்டி கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. இல்லடி, இப்போ நீ இருக்க, நான் எப்படியும் சமாளிச்சிடுவேன். நீ இல்லாதப்போ எங்க அத்தை ஏதாவது சொன்னா எப்படி சமாளிப்பேன்? படிக்காதனால எவ்வளோ பிரச்சனை. நீ ஒன்றும் கவலைப்படாத. வேற ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரி, பேங்க் மூடிட போகுது, போயிடலாம். இவ படிச்ச பொண்ணுன்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவ பேசுறத பார்த்தா படிக்காத மாதிரி இருக்கு. ஒரு தொழிலதிபர் வர பல்லிவிட்டு அடிச்சு கதவை திறக்கிறதுக்கு ஒரு நாதியும் காணோம். எவன்டா கதவை சாத்தி வச்சது? மாப்பிள்ள, நீங்க வருவீங்க நினைச்சு கதவை திறந்தானே வச்சிருந்தேன். தொடர்ந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நான் என்ன நாயா? காத்து அடிச்சு கதவு திறந்துருச்சு மாப்பிள்ள. யோ, காத்து கருப்புலாம் எதுக்கியா உள்ள விட்ட? சொல்லியா? கம்மா குடிச்ச மாதிரி கம்முன்னு இருக்கியா? சொல்லு சொல்லு சொல்லியா சொல்லு. 3 வருஷமா முயற்சி பண்ணி பெத்திய ஒரு மூதேவி, அது எங்க? தவமா தவம் இருந்து இந்த வானத்தில் வந்தது மஞ்சள் நிலா. அது மூதேவி இல்ல மாப்பிள்ள, ஸ்ரீதேவி. அம்மா ஸ்ரீதேவி, அம்மா என்ன வந்துருச்சு மாப்பிள்ள? யோ, இது ஸ்ரீதேவியா? பேர்ல தான் இருக்கு, பேஸ்ல இல்லையா? போய் சைட் டிஷ் ரெடி பண்ணு. போ போ போட்டே போ. யோ, எங்க இருந்தோ எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்தாயா? இடைக்கு இட செங்கல்லாம் போடுறேன்னா அதெல்லாம் விட்டுட்டு வாங்க. தகுதியான குடும்பத்துல தர்க்கம் பண்ண கூடாது. சூடா இருக்கீங்க நினைக்கிறேன் மாப்பிள்ள. அப்ப என்ன வச்சு அயன் பண்றியா? என்னங்க இதெல்லாம்? பத்திரம் கொண்டு. மாப்பிள்ள கொஞ்சம் மன அழுத்தத்தை நினைக்கிறேன். குடிக்கிறது கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் உட்காருங்க. எனக்கு உட்கார சொல்லி தரியா? பிறந்ததுல இருந்து உட்கார்ந்து தயா இருக்கேன். நான் பிசினஸ் மேன், நிப்பேன். ஆனா என் இஷ்டத்துக்கு தான் உட்காருவேன். மெதுவா. என்னடி இது வடை இப்படி கல்லு மாதிரி இருக்கு? ஐயோ, அந்த வடை இல்லங்க, கல்லுதான். ரைட்டிங்ஸ் வைக்க வேண்டிய இடத்துல யாரு கல்ல வச்சது? அறிவு இருக்கா? குடிச்சு கூல் பண்ணுங்க, குடிச்சு கூல் பண்ணுங்க. கூல் பண்றியா? உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, உள்ள விடுங்க. இந்த நீ குடி. மாப்பிள்ள இது நல்லதில்ல. நல்லது இல்லைங்கிறத நான் குடிக்கணுமா? யோ, அப்ப என்ன இதுல விஷத்தை கலந்துருக்கியா? குடியா குடி. நீங்க நின்னுட்டு இருக்க. உன்னை வேண்டி ஆஃப் பாயில் போட சொன்னது ஆம்லெட் தானே கேட்டேன். உன்னை வேண்டி ஆம்லெட் கேட்டது ஆஃப் பாயில் தானே போட சொன்னேன். என்ன யோசிச்சுக்கிற தங்கம்? ஆஃப் ஆயில் கொண்டு போனா ஆம்லெட் எங்கன்னு கேட்பான், ஆம்லெட் கொண்டு போனா ஆஃப் ஆயில் எங்கன்னு கேட்பான். ஒண்ணு பண்ணு, இதுல ஆஃப் ஆயில் போட்டுக்க, அதுல ஆம்லெட் போட்டுக்க. என்ன பண்ணுவா? அவிச்ச மூட்டை கேட்ட அடிச்சிருக்கிறோம். அழுகிறத பத்தி யோசிக்காம விவாதம் பண்ற. சொல்ல வச்சு என்னங்க என்னங்க இன்னைக்கு நீங்க குறையே சொல்ல முடியாது. இங்க பாருங்க, சைட் டிஷ். நல்லா சாப்பிடுங்க. ஆம்லெட் போடுற முட்டையில ஆஃப் ஆயில் போட்டிருக்க, ஆஃப் ஆயில் போடுற முட்டையில ஆம்லெட் போட்டிருக்க. உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அந்த ஆள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பான். யோ, என்னையா கை பழத்தை புளியுது, கண்ணுல இருந்து ஜூஸ் வருது. தொழிலதிபர் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுத்து போகலாம். உன்னை கட்டின பாவத்துக்கு இன்னைக்கு நான் பட்னியா கிடக்கண்டி. மாப்பிள்ள என்னடா? ஆம்லெட் போட முட்டை, இந்த ஆஃப் ஆயில் போட முட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் பிசினஸ் பிரைன். அது தெரிஞ்சா நீ பிசினஸ் மேன் ஆயிருக்க மாட்டேன்.
இதெல்லாம் நீயே சாப்பிடு. ஐயோ புரோக்கர் இவன் மட்டும் நம்மள பார்த்தா நாம படிக்காத விஷயத்த போட்டு கொடுத்துருவான். என்னங்க நான் நவகிரகத்தை சுத்திட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. சரி சரி போயிட்டு வா. வணக்கங்க. என்ன தம்பி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் கமிஷன் போச்சு. பொண்ணு எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நாம படிக்காத விஷயத்தை இந்த ஆளு சொன்னாலும் சொல்லிடுவான். நல்ல வேலை நந்தினி இங்க இல்ல, தப்பிச்சோண்டா. என்ன தம்பி என்ன யோசிக்கிறீங்க? பொண்ணு எந்த ஊருன்னு தானே கேட்டேன். பொண்ணு வந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க ஒருத்த நாடுனே. ஒருத்த நாடா? ஏன்னு ஒருத்த நாட்டுல தான் உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் கமிஷன் போச்சு, காசு போச்சு. நீங்க சாமி கமிஷன் போச்சு, காசு பார்த்தனப்பா. அடாடா அப்படி பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு பிள்ளை மாட்டிக்கிடுச்சு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. மாப்பிள்ளை எந்த ஊரு? பாம்பே. பாம்பே வெளிநாடா? வெளிநாட்டுல யாரையாச்சும் தெரியுமா? இல்ல இல்ல, உனக்கு வெளிநாட்டுல தான் மாப்பிள்ளை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வரட்டா? காசு போச்சு, கமிஷன் போச்சு. சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். ஐயோ என்ன இது ஒண்ணுமே புரியலையே. நந்தினி முதல்ல சாப்பிட வந்திருக்கோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இதுல இருந்து நீயே சொல்ல. தள்ளி விட்டோம். ஐயோ எங்க வீட்ல சாப்பாடு விஷயத்துல ஆம்பளைங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான் நாங்களும் சாப்பிடுவோம். அதனால நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. பண்ணலாமே. எல்லாம் குண்டு குண்டா இருக்கு சார். ஆர்டர் எடுத்துக்கலாம் சார். கண்ண முட்டை ஏதாவது கையை வச்சிட வேண்டியதான். இதை எடுத்துட்டு வாங்களேன். சூப்பர் சார். எஸ் எஸ் எஸ். தக்காளி சூப்பா? போய் இதுலயா கையை வச்சு தொலைச்சேன். சூப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நந்தினி, சாப்பிடு. ஏமா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? எவ்வளவு தூரமா சொல்றது எனக்கு தக்காளி சூப் பிடிக்காதுன்னு? போமா சார். நெக்ஸ்ட் ஆர்டர் சார். நந்தினி எங்க வீட்டுல எப்பவுமே ரெண்டாவது எடுக்கிற முடிவு பொம்பளைங்க கிட்ட தான் விடுவோம். இப்ப உன்னோட முறை. இதுல இருந்து நீயே பார்த்து சொல்லிட. எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு படிச்சே தொலைச்சிருக்கலாம் போல. இதான் லாஸ்டா இருக்கணும். இனிமே இந்த பெரிய ஹோட்டல் பக்கமே வரக்கூடாது. இத கொண்டு வாங்க. இது கொண்டு வாங்க. என்ன இந்த பொண்ணு தக்காளி சூப்பே காட்டுது? ஹலோ என்ன பாக்குறீங்க? போங்க எடுத்துட்டு வாங்க. நானுமா தக்காளி சூப்? என்னப்பா திரும்பவும் தக்காளி சூப்பே சொல்லிருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சூப் ரொம்ப நல்லா இருந்தது அதான். உனக்கு நல்லா வேணும்டா. ஏங்க அழறீங்க? காரம் முடியல, சாப்பிடு. இவனும் தக்காளி சூப்பு தான் சாப்பிட்டுருக்கான். அடுத்து இவன் என்ன சொல்றானோ நாமளும் அதையே திரும்ப சொல்லிடுவோம். அடுத்த ஆர்டர் சார். ரிப்பீட். ரிப்பீட். நெக்ஸ்ட் ஆர்டர் ப்ளீஸ் சார். ரிப்பீட். கண்டிப்பா சார். எஸ். தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா? யோ என்னையா பாக்குற? போ எடுத்துட்டு வா போ. என்ன யாராவது செய்வன வச்சுட்டாங்களா? சொன்னதெல்லாம் சூப்பா வருது. மூணாவதும் தக்காளி சூப்பா? நந்தினி வயிறு ரொம்ப கலக்குது. ஆமாங்க ஆமாங்க எனக்குங்க. அப்போ கிளம்பலாமா? கிளம்புறாங்க. தெரியாம ஒரே ஒரு பொய்யை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதை பொறுக்க முடியாம இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு இனிமேல் வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். என்னண்ணா ஏதாவது பிரச்சனையா? அந்த கொடுமையா சார் கேக்குறீங்க? ஆசை ஆசையா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா. அந்த பொண்ணு இவனை ஏத்துக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்பான் போல. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, தூக்கு மாட்டி தொங்கிருச்சு. ஒரு பொய்யால பொண்ணோட உசுரும் போச்சு, பையனோட வாழ்க்கையும் போச்சு. இதுக்கு மேல அழுது புலம்பி என்னத்த? இதுக்குதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பொய் சொல்லக்கூடாது. சொன்னா இப்படிதான். எங்க போறீங்க? இதுக்குதான்
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பொய் சொல்லக்கூடாது. சொன்னா இப்படிதான். ஒருவேளை நாம பொய் சொன்னது தெரிஞ்சா நந்தினி நம்மளை விட்டு போயிடுவாளோ? நாளைக்கு நம்ம பொய் சொன்னது தெரிஞ்சா நமக்கும் இந்த கதை தான். என்னாச்சுங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஒன்று கேட்பேன், மறைக்காம சொல்லணும். சொல்லுவியா? என்ன உனக்கு பிடிக்குமா? என் கூட வாழ ஆசைப்படுறல? நான் விட்டுட்டு போயிட்டா அழுவியா? எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்க கூட வாழணும்னு ஆசை இல்லை, உங்களுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டா நான் அழமாட்டேன். ஏன்னா அப்ப என்ன சுத்தி எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. புரியல? நீங்க என்னை விட்டு போன அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன்.